பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலை? என்னங்க அந்த புது கேள்வியா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இருந்தார். அவரோட காலம் இந்த பீரியட் ஒரு டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 11 பதவியேற்ற ஏப்ரல் 12 பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அந்த கூட்டணி கட்சிகளை எதிர்த்து தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய இயக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. 2026 தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றம், ஒரு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான அனைத்து வேலைகள் நடைபெற்று எல்லாமே நடைபெற்று இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அதே ஒரு கூட்டம் நயினார் நாகேந்திரனுக்கு வரல. அந்த ஒரு கிரேஸ் தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்கல. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் போன்றுதான் அவருடைய செயல்பாடு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் நிறையாமே அண்ணாமலைக்கான ஒரு சாதகமான விஷயமா தான் இருக்குன்னு சொல்லப்படுறதுலாம். சரி, அண்ணாமலை ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே செல்வாக்கை வரவேற்பை பெற்ற நபர் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதாவது பிஜேபியை ஒரு பெரிய அளவில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் அவரோட எழுச்சி மிக்க பேச்சு, அவரோட அட்டாக்கிங் ஸ்டைல் இதெல்லாமே மக்களை மிகப்பெரிய அளவில் மக்களை கவர்ந்துருக்குது என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நயினார் நாகேந்திரன் மிக பொறுமையாக அவர் ஜெயலலிதாமையார்லாம் பார்த்து வந்தவர். அரசியலில் அதிகம் அனுபவம் பெற்ற நபர். ஸோ அவருக்கு இந்த ஃப்ளாம்பாயன்ட் ஸ்பீச்சு அதிலெல்லாம் விட அவரோட எண்ணம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த 2026 திமுகவை வெளியே துரத்தணும் அப்படிங்கிற. ஸோ ரெண்டு பேருமே வேற அப்ரோச் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆஸ் லீடர்ஸ். பட் ரெண்டு பேருமே பிஜேபியோட வளர்ச்சிக்கு பெரிய அளவில் ஒரு பங்கு, அவங்களோட பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஸோ இந்த இரண்டு நபர்களை கம்பேர் பண்ணி பார்த்து பேசுவது தேவையற்ற ஒரு விஷயமாக தான் கட்சியை சார் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு அண்ணாமலையும் தேவை, நயினார் நாகேந்திரன் தேவை. அண்ணாமலையின் அதிரடி அரசியலும் தேவை, நயினார் நாகேந்திரோட நிதானமான அரசியலும் தேவைப்படுது.